ஹாய் விவஸ், உங்களை மாதிரியே இன்னொருத்தர் இன்னுமொரு பூமியில் இன்னுமொரு யூனிவர்ஸில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தோன்றினாலும் இதற்கு சாத்தியங்கள் இருப்பதாக பல விஞ்ஞானிகளும் நம்புகிறாங்க. அது தொடர்பாக தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்பொழுது இப்படி நினச்சி பாருங்க, நீங்கள் ஒரு மூவியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களது நண்பர் சொல்கிறாரு எனக்கும் ஒரு கொப்பி ஒன்று வேண்டும் என்று. என்ன செய்வீங்க? அந்த மூவியை அதே மாதிரி கொப்பியை எடுத்து அவர்கள் கையில் கொடுக்குறீங்க. இப்போ அவர் சொல்கிறாரு இந்த மூவியை நம்ம 2 பேரும் ஒரே நேரத்தில் பார்ப்போம் என்று சொல்லி, நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த மூவியை முதல்ல இருந்து பார்க்க தொடங்குறீங்க. அதே நேரத்தில் வேறொரு கம்ப்யூட்டரில் அவர் அந்த மூவியை அதே டைமில் பார்க்க தொடங்குறாரு. என்ன நடக்கும்? அந்த மூவியில் உள்ள எல்லா விடயங்களும் ஒரே நேரத்தில் நிகழும். ஆனால் அதை பார்த்து கொண்டிருப்பது 2 நபர்கள். இதே மாதிரி தான் நீங்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? பூமியில் உள்ள ஒரு நாட்டில், ஒரு ஊரில், ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இதையே நம்மளால் காப்பி பண்ணி இன்னும் ஒரு இடத்துல வைக்க முடிந்தால் என்ன நடக்கும்? இதே நேரத்தில் நீங்கள் இந்த வாழ்க்கையில் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் செய்யும் இன்னும் ஒரு நபரான நீங்கள் இருப்பீங்க. இதற்கு ஆங்கிலத்தில் 2 பதங்களை பயன்படுத்துகிறாங்க. அதில் முதலாவது தான் பேரலல் யூனிவர்ஸ், இரண்டாவது மல்டிவர்ஸ். அதாவது இந்த பூமியில் மட்டும் அல்லாமல் இந்த முழு பிரபஞ்சத்திலேயும் நிகழும் ஒரு நிகழ்வு இன்னும் ஒரு இடத்திலேயும் இன்னும் ஒரு பிரபஞ்சத்திலேயும் நிகழ முடியுமா என்ற கேள்விக்கு விடையாகத்தான் இந்த பேரலல் யூனிவர்ஸ் மற்றும் மல்டிவர்ஸ் என்ற பதங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த 2 பதங்களும் ஒரு மாதிரி தோன்றினாலும் இவற்றுக்கிடையில் வித்தியாசம் உண்டு. அது தொடர்பாக நாங்கள் பின்ன பார்ப்போம். முதல்ல நம்ம பார்ப்போம் என்ன இந்த பேரலல் யூனிவர்ஸ் என்று சொல்லி. முதல்ல இப்படி நினச்சி பாருங்கள், ஏற்கனவே கூறியது மாதிரி நீங்கள் வாழ்வது பூமியில், ஒரு நாட்டில், ஒரு வீட்டில். பூமி எங்கே இருக்குது? இந்த சூரிய மண்டலத்தில் சூரியனை சுற்றி கொண்டு வருது. அந்த சூரியன் எங்கே இருக்குது? இந்த கேலக்ஸி, மில்கிவே கேலக்சியில் பல கோடி நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரமாக இருக்குது. இந்த கேலக்ஸி எங்கே இருக்குது? இந்த பிரபஞ்சத்தில் பல ட்ரில்லியன் கேலக்சிகள் ஒரு கேலக்சியாக இருக்குது. இந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்குது? இந்த யூனிவர்ஸ் எங்கும் இருள் சூழ்ந்ததாக, ஸ்பேஸ் அண்ட் டைமை உள்ளடக்கி எம்டி ஸ்பேஸாக இருக்கின்றது. அதில் தான் நம்ம கண்ட இந்த பூமி, சூரிய மண்டலம், கேலக்சிகள் எல்லாமே இருக்குது. ஆங்காங்கே எல்லா இடத்துலையும் இந்த இருள் மட்டுமே பரவி இருக்குது. இதற்கு தான் நம்ம யூனிவர்ஸ் என்று சொல்லுவோம். இந்த முழு ப்ராசஸும் எப்படி உருவாகியது என்று கேட்டால், இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியரி பிக் பேங். பிக் பேங் என்றால் சுமார் 13.8 பில்லியன், அதாவது 1300 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பெருவெடிப்பின் காரணமாக இந்த பிரபஞ்சம் தோன்றியது என்று. இந்த பெருவெடிப்பின் காரணமாக ஒரே ஒரு பிரபஞ்சம் தோன்றியதா, அல்லது பல பிரபஞ்சங்கள் தோன்றினவா, அல்லது தொடர்ந்தும் இந்த பெருவெடிப்பு நிகழ்ந்து கொண்டு பிரபஞ்சங்களை தோற்றுவித்து கொண்டே இருக்கின்றதா என்ற கேள்வி எழுகிறது. அங்குதான் இந்த பேரலல் யூனிவர்ஸ் என்ற கான்செப்ட் தோன்றுகிறது. இது எவ்வாறென்றால், இந்த பிரபஞ்சம் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வெடித்து சிதறி பெருவெடிப்பின் ஊடாகத்தான் படிப்படியாக தோன்றியது என்று நாம் ஏற்றுக்கொண்டால், அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வு ஒரு நிகழ்வு அல்ல, பல நிகழ்வுகள், எல்லையற்ற, பில்லியன் அல்ல, மில்லியன் அல்ல, ட்ரில்லியன் அல்ல, எல்லையற்றதாக அந்த நிகழ்வுகள் நிகழ்ந்தன. ஒரே நேரத்தில் நிகழ்ந்தன, அல்லது படிப்படியாக ஒரே நேரத்தில் நிகழாமல் பல பல காலங்களில், பல பல நேரங்களில் மெல்ல மெல்ல தொடர்ந்தும் இன்னும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கின்றன. இப்போ நாம வாழ்கிற பிரபஞ்சம் அதில் ஒரே ஒரு பிரபஞ்சம் தான். எல்லையற்ற பிரபஞ்சங்கள் ஒரே ஒரு பிரபஞ்சம் தான் நம்ம வாழ்கிறோம். நம்ம ஏற்கனவே கூறியது மாதிரி இந்த பிரபஞ்சம் மிகப்பெரியது, மிகவும் பெரியது, பல ட்ரில்லியன் கணக்கான கேலக்சிகளை கொண்டது. அதில் ஒரு கேலக்சி தான் மில்கிவே. அதில் ஒரே ஒரு சிறிய பகுதி தான் எமது சோலார் சிஸ்டம். அதில் மையத்தில் இருப்பதுதான் சூரியன், சூரியனை சுற்றுவதுதான் பூமி. அந்த பூமியில் தான் நாம் வாழ்கிறோம். இந்த செயற்பாடு இந்த பிரபஞ்சத்தில் இப்பொழுது இந்த டைமில் இவ்வாறே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே பிக் பேங்கின் ஊடாக எல்லையற்ற இன்னும் பிரபஞ்சங்கள் தோற்றுவிக்கப்பட்டு கொண்டே இருக்குமானால் அவை ஒவ்வொன்றிலும் இதே நிகழ்வு இதே நேரத்தில் இதே மாதிரி நிகழும் அல்லவா? அதுதான் பேரலல் யூனிவர்ஸ். ஒரே யூனிவர்ஸ் அல்ல, பல யூனிவர்ஸ். அந்த பிக் பேங் என்ற செயற்பாடு பல மில்லியன் கணக்கால் அல்ல, பில்லியன் கணக்கால் எல்லையற்றதாக நடந்து அந்த எல்லையற்ற பிரபஞ்சங்களை தோற்றுவித்து, அந்த எல்லையற்ற பிரபஞ்சங்களிலும் ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து விடயங்களும் அதே மாதிரி தோன்றி, இந்த பிரபஞ்சத்தில் தான் பூமியும் இருப்பதனால் இன்னும் ஒரு அடுத்த பிரபஞ்சத்தில் இதே மாதிரி பூமியும் இருக்கும். அதே பூமியில், இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம், நீங்கள் வாழ்கிறீங்க. நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு செயல்பாடை செய்து கொண்டே இருக்கிறீங்க. அதே செயலை அந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் செய்வீங்க. இதே நீங்கள் அதே பிரபஞ்சத்தில் இருப்பீங்க,
எல்லையற்ற பிரபஞ்சங்களிலும் எல்லையற்ற நீங்கள் இருப்பீங்க என்பது இந்த parallel யூனிவர்ஸ் பற்றிய தியரியாகும். இந்த தியரியின் படி ஒரே மாதிரி தான் எல்லாம் நிகழும். ஆனால் அந்த பிரபஞ்சத்தில் உள்ள நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உங்களை அறிய மாட்டீங்க. எந்த ஒரு இன்டர்கனெக்ஷனும் இல்லை. பிரபஞ்சங்களுக்கு இடையில் இன்டர்கனெக்ஷன்ஸ் இல்லை. ஆனால் அவை தோன்றி அவ்வாறே சென்று கொண்டிருக்கும். கற்பனையிலும் அதனை அறிய முடியாது, தொடர்புகளை ஏற்படுத்த முடியாது. இது parallel யூனிவர்ஸ் என்ற தியரி ஆகும். அடுத்து மல்டிவர்ஸ் என்ற தியரியின் படி இந்த ஒரு பிரபஞ்சம் இருக்கிறது என்றால், இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பிரபஞ்சம் எங்கோ இடத்தில் முடிகின்றது என்றால், அது முடியும் போது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் அது கொப்பி எடுத்து அது முடியும் அதே இடத்தில் பேஸ்ட் பண்ணும். ஆகவே இன்னொரு பிரபஞ்சம் தோன்றும். அந்த பிரபஞ்சம் இரண்டாவதாக பேஸ்ட் பண்ணப்பட்ட பிரபஞ்சம் உள்ள அனைத்து விடயங்களையும் கொப்பி எடுத்து அது முடியும் இடத்தில் இன்னும் ஒரு பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும். இவ்வாறு மல்டிவேஸாக இந்த பிரபஞ்சங்களவே மல்டிபிள், அதாவது பல பிரபஞ்சங்களாகவே தம்மை தாமே கொப்பி எடுத்துக்கொண்டு தோன்றிக்கொண்டே இருக்கும். இது ஏற்கனவே கூறிய அந்த parallel யூனிவர்ஸை விட சற்று மாறுபட்டது. ஏனென்றால் இந்த parallel யூனிவர்ஸை பொறுத்த வகையில் இந்த பூமியில் வாழும் நீங்கள் வேறொரு பிரபஞ்சத்தில் வாழ்ந்தால் இதே மாதிரி தான் வாழ்வீங்க, இதே செயற்பாடுகளை தான் செய்வீங்க. இங்கே ஒரு டாக்டராக நீங்கள் இருந்தால் அங்கும் டாக்டர் தான். டாக்டர் இந்த தருணத்தில் என்ன செய்கிறாரோ அதை தான் அங்குள்ள டாக்டரும் செய்வார். ஆனால் இந்த மல்டிவேஸ் தியரியின் படி பிரபஞ்சங்கள் தாம் முடியும் அந்த இடத்தில் அந்த ஸ்பேஸில் அதற்கு அப்பால் வேறு கொப்பிகளை எடுத்துக்கொண்டே செல்வதனால் அங்கு வேறு டைம் அண்ட் ஸ்பேஸ் உருவாகவும் கூடும். ஆகவே வேறு சாய்ஸஸ் உருவாகவும் கூடும். இங்கு டாக்டராக இருக்கும் நீங்கள் அங்கு விவசாயியாக இருக்கலாம். இங்கு இந்த 2024 ஆண்டில் வாழும் நீங்கள் அங்கு வேறொரு காலகட்டத்தில் வாழலாம், 2024 ஆண்டில் வாழலாம். அவ்வாறும் சாத்தியம். ஆனால் நீங்கள் இருப்பீங்க, இந்த பூமி இருக்கும். ஏனென்றால் ஒரு பிரபஞ்சம் இன்னொரு பிரபஞ்சத்தை கொப்பி தான் எடுக்கின்றது. அந்த கொப்பியில் நிகழும் நிகழ்வுகள் வேறு மாதிரி நிகழலாம். இந்த மல்டிவேர்ஸில் அது வேறு மாதிரி நிகழ்வதற்கான சாத்தியங்கள் உண்டு, வேறு டைம் லைனில் நிகழும் சாத்தியங்களும் உண்டு. அடுத்தது இந்த மல்டிவேர்ஸ் வேறு டைமென்ஷன்களிலும் நிகழலாம். அதாவது டைமென்ஷன்கள் 11 டைமென்ஷன்கள் இந்த பிரபஞ்சத்தில் சாத்தியப்படும் என்று நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் குறிப்பிட்டிருந்தோம். அதன்படி நம்ம இந்த பிரபஞ்சத்தில் 3வது டைமென்ஷனில் தான் வாழ்கிறோம். 4வது 5வது டைமென்ஷன்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, வாழவும் முடியாது. ஆகவே வேறு பிரபஞ்சங்களில் உள்ள நாம் உயரிய டைமென்ஷன்களில் வாழவும் கூடும். இந்த பூமி உயரிய டைமென்ஷன்கள் உள்ள அந்த ஸ்பேஸில் வலம் பெறவும் கூடும். இது மல்டிவேஸ் தியரியின் படி வேறு டைமென்ஷன்களில் இந்த கொப்பி பண்ணப்பட்ட பிரபஞ்சங்கள் இருக்கலாம் என்றும் இந்த விளக்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆக இந்த வீடியோவின் ஊடாக நாம் இந்த மல்டிவேர்ஸ் என்றால் என்ன, parallel யூனிவர்ஸ் என்றால் என்ன என்பதை மிகவும் சுருக்கமாக உங்களுக்கு விளக்கம் அளித்தோம். இது போன்ற ஆச்சரியமான இந்த விண்வெளி தொடர்பான வீடியோக்களை காண எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.